எல்லாருக்கும் வணக்கம். 200 ரூபாய்க்கு கீழே அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ஸ் வெள்ளிக்கிழமை பார்த்தோம். ஏன் நம்ம 100 ரூபாய்க்கும் கீழே அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இன்னைக்கு நம்ம 100 ரூபாய்க்கு கீழே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்கிற ஆனால் அண்டர் வேல்யூடாக இருக்கிற 5 அருமையான பங்குகளை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த 5 நிறுவனங்கள் வழக்கம் போல ஃபண்டமெண்டல்ஸ் பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் சார்ட்டிங் ஆர்டர் வந்து மார்க்கெட் கேப் ஹையர் டு லோயர் அது மாதிரி தான். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நமக்கு இருக்கிறது என்எம்டிசி. இரும்பு தாது, அப்புறம் அதை வந்து மைன் பண்ணி இரும்பு வந்து மற்றவங்களுக்கு வந்து கொடுக்கறதுல ரொம்ப அதிக மார்க்கெட் ஷேர் இருக்கிற என்எம்டிசி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 22% ஆல் டைம் ஹைலேருந்து கீழே விழுந்து 73 ரூபாய்க்கும் கீழே கிடைக்குது. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா போனஸ் ஸ்பிளிட் அப்படின்னு நிறைய வாட்டி போயிருக்கு. இவங்களோட ரொம்ப நல்ல ஸ்ட்ரென்த் பார்த்திங்கன்னா நல்ல டிவிடெண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்போதைக்கு அதோட டிவிடெண்ட் ஈல்டு வந்து 3% மேலே. ஆனால் இதோட வேல்யூவேஷன் பி ரேஷியோ படி சீப்பாக தான் இருக்குது. ஆனால் பெக் ரேஷியோ பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் வந்து ஒரு நல்ல என்ட்ரி பாயிண்ட் கிடைக்கணும் அப்படின்னு தோணுது. மற்றபடி கடன்லாம் பெருசாக கிடையாது. ஸோ க்ரோத் பொட்டென்ஷியல் அப்படின்னு பார்த்தா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பூம், அதாவது நிறைய கட்டடங்கள் கட்டுமானங்கள் ரோடு இதெல்லாம் வந்து பண்ண நிச்சயமாக வந்து ஸ்டீல் டிமாண்ட் அதிகமாகும், மைனிங்கும் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், அதோட வால்யூம் ஏர்னிங்ஸ் எல்லாமே வந்து அதிகமாகும் போது இந்த கம்பெனி வந்து ஒரு நல்ல டேர்ன் அரவுண்ட் இருக்க சான்ஸ் இருக்குது. என்ன ரிஸ்க்குன்னா இந்த இரும்பு, முக்கியமாக இரும்பு தாது இதிலெல்லாம் வந்து ப்ரைஸ் வாலட்டிலிட்டி இருக்கத்தான் செய்யும். அப்புறம் ரெகுலேட்டரி பிரச்சனையும் இருக்கும். இந்த கம்பெனி ஏன் வந்து கீழே விழ ஆரம்பிச்சதுன்னா கர்நாடகாவில் மைனிங் சம்பந்தமாக ஒரு கேஸ் போயிட்டு இருந்தது. அதனால ரொம்ப நாளாக கீழே போயிட்டே இருந்து அதுக்கப்புறம் இதுக்கு சாதகமாக வந்ததால் ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சது. ஆனாலும் வந்து இது ஆஹா ஓஹோன்னு சொல்லி மல்டி பேக்கர்லாம் நான் சொல்ல மாட்டேன். பட் நிச்சயமாக ஒரு நல்ல டீசெண்டான ரேலி வந்து கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். வாட்டர் இன்ஃப்ரா அப்புறம் சானிடேஷன் ப்ராஜெக்டுக்காக டக்டைல் அயன் பைப்ஸ் தயாரித்து விற்கிற எலக்ட்ரோ ஸ்டீல் கேஸ்டிங்ஸ் வந்து 2வது இடத்துல இருக்கு. 100 ரூபாய்க்கு கீழே தானே சொன்னீங்க, இது என்ன 106 ரூபாய்க்கு மேலே இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்னோட பிரச்சனையே வந்து நான் ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் ட்ராக் பண்ணுறப்ப இருக்கிற ப்ரைஸ் வந்து அதுக்கப்புறம் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே மேலே போயிடுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 55%, 60% ஆக்சுவலி கீழே போயிருந்தது. இப்போ தான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு. இதோட ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதாவது ROE, ROC, EPS மட்டும் இல்லாமல் இன்ட்ரின்சிக் வேல்யூ கவனிங்க, 253க்கும் மேலே இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 150க்கும் மேலே கரண்ட் ப்ரைஸை விட ஜாஸ்தி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரமோட்டர்ஸ் FI ஹோல்டிங்கும் வந்து நல்ல ஸ்டேபிளாக நிறைய இருக்குது. இன்ஃபேக்ட் FI வந்து நிறைய வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனாலும் அதோட வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா பி ரேஷியோ கிட்டத்தட்ட 3ல் 1 பங்கு தான் இருக்குது. பெக் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.29 ரொம்ப லூக்ரேட்டிவாக இருக்குது. அதனால் இந்த பங்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சஸ்பென்ஷன் சிஸ்டம் தயாரித்து விற்கிற ஜம்னா ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் 3வது இடத்துல 90 ரூபாய்க்கு கிடைக்கிற இந்த ஒரு பங்கு பார்த்தீங்கன்னா பி ரேஷியோ இண்டஸ்ட்ரி பியை விட கம்மி. ஆனால் இதோட பெக் ரேஷியோ 2க்கு மேலே இருக்கிறதால நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் வைக்கணும். ஒரு 40% ஆல் டைம் ஹைலேருந்து கீழே விழுந்திருந்தாலும் இதோட ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இதுவும் வாட்ச் லிஸ்ட்டில் வைங்க. 4வதா ஜியோஜெட் ஃபினான்ஷியல் 90 ரூபாய்க்கும் கீழே கிடைக்குது. கிட்டத்தட்ட 45% ஆல் டைம் ஹைலேருந்து கீழே விழுந்திருக்கு. ஆனாலும் பி ரேஷியோ பெக் ரேஷியோ படி நல்ல சூப்பர் வேல்யூவேஷன் தான் சொல்லணும். அப்புறம் FI வந்து புதுசாக இன்ட்ரெஸ்ட் காமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா இருக்குது. ஸோ இவங்க பண்ணுறது ரீட்டைல் புரோக்கிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரி. இதில் வந்து நிறைய காம்படிஷன் இருக்கிறது தான் வந்து ஒரு ரிஸ்க். வெஸ்டர்ன் கரியர்ஸ் அப்படின்னு இந்த கம்பெனியை கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. ஒரு மைக்ரோ கேப் டு ஸ்மால் கேப்பாக வளர்ந்து வர்ற கம்பெனி. 177 தாண்டி போய்டும்னு எதிர்பார்த்தப்ப 100க்கும் கீழே ஒரு 47% விழுந்து 93ல் கிடைக்குது. ஆனாலும் இதோட பி ரேஷியோ பெக் ரேஷியோ ரொம்ப நல்லா இருக்கு. பெக் ரேஷியோ கொஞ்சம் 1க்கு மேலே இருந்தாலும் ஸ்டில் சீப்பர் தான் சொல்லுவேன். ஏன்னா இதோட ஃபண்டமெண்டல்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ப்ரமோட்டர் ஹோல்டிங் பிளட்ஜ் இல்லாமல் சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு மல்டி மாடல் லாஜிஸ்டிக்ஸ் அப்புறம் ரயில்வேக்கு கொடுக்குற ஃப்ரைட் சர்வீஸ் இதெல்லாம் இவங்க பண்ணுறதால ஒரு நல்ல பிஸ்னஸ் மாடல் இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் இது தொடர்ந்து பிஸ்னஸ் வளர்ச்சி அடைய போகிற ஒரு ஏரியாவாக இருக்கிறதால எனக்கு அதிக நம்பிக்கை கொடுக்குது. அப்புறம் முக்கியமாக லாஜிஸ்டிக்ஸ் எஃபிஷியன்சி, ஃப்ரைட் காரிடர்ஸோட டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடர்ஸ் இருக்கிறது, அப்புறம் ஆன்லைனில் இ-காமர்ஸ் வழியாக ஃப்ரைட் ஃபார்வர்டிங் பண்ணுறது, இதெல்லாம் இதோட க்ரோத் பொட்டென்ஷியல் ரொம்ப கன்ஃபார்ம் பண்ணுது. இருந்தாலும் இதெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதிக முதலீடு தேவை. ஆனால் மார்ஜின் கம்மியாக இருக்கும். காம்படிட்டிவ் இருக்கிற ஒரு பிஸ்னஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நிச்சயமா ஒரு டர்ன் அரவுண்ட் இருந்தா மிகப்பெரிய அளவுல திரும்ப அதோட ஆல் டைம் ஹையை நோக்கி போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஃபியூச்சர் பொட்டென்ஷியல் சூப்பரா இருக்கிற ஆனா 100 ரூபாய்க்கும் கீழே இருக்கிற இந்த 5 பங்குகள் உங்க வாட்ச் லிஸ்ட்ல வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். அப்படி இருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோவை உங்க உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்குங்க. நன்றி.